ராம் நாராயண் ராம். இன்று நாம் உபவாசம் பொருள் பூசுதல் பற்றி பேசுவோம். உபவாசம் அறிவியல் அடிப்படையிலானது. எப்போது மனதில் நன்றாக உணர்வு தோன்றுகிறது அப்போது நாம் அதிகமாக சாப்பிடுகிறோம். இது வீட்டில் கூட நிகழ்கிறது. பின்னர் அடுத்த நாளில் காலை உணவு சாப்பிடும்போது நமக்கு அதிக கெட்ட உணர்வு கிடைக்காது. இதற்கான காரணம் நாம் 3 அல்லது 4 முறைகள் சாப்பிடும்போது அது சென்று 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 இருக்க வேண்டும். எனவே இது நடைபெறாத போதெல்லாம் நாம் அனைவரும் சிரமமாகிவிடுகிறோம். இதற்கு தடுப்பு ஏற்படுத்த முறைக்குழாயில் எப்போது நாம் உணவிற்கு இடைவேளை எடுக்க வேண்டும். இடைவேளை எடுக்கும்போது உடலில் அனைத்து சமநிலையும் காப்பாற்றப்படுகிறது. இந்த சமநிலையை பராமரிக்க உபவாசம் மிகவும் அவசியமாகிறது. இதற்காக வேறு யாரின் கருத்தை கேட்டுக்கொள்ள தேவையில்லை. நான் என்ன அளவுக்கு பசிக்கிறேன் என்பது குறித்து என்னுடைய எண்ணம் இருக்க வேண்டும். பசிக்கென்றால் அதிகமாக சாப்பிட விருப்பமாக இருக்கும். பசி குறைவானால் நாங்கள் குறைவாக சாப்பிடுவோம். இது கூட ஒரு உபவாசமாகும். முற்படுத்திய உணவிற்கு பிறகு மனிதர்கள் தினமும் யோசிக்க வேண்டும், நாம் முந்தைய நாளில் என்ன சாப்பிட்டோம்? நீங்கள் சரியாக கழிவறைக்கு சென்றீர்களா? நம்மால் கேட்க வேண்டும். எங்கள் மனம் எங்களுக்கு தெரிவிக்கிறது. நமக்கு கவனமாக கேட்க வேண்டும் மற்றும் நம்மேல் கவனம் செலுத்த வேண்டும். மனத்துடன் கேளுங்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? எல்லோரின் மனம் எல்லா செயல்களையும் செய்கிறது. நாம் எதுவும் செய்யவில்லை, ஆனால் எங்கள் மனம் இல்லாவிட்டால் நாம் எந்த செயலையும் செய்ய முடியாது. உபவாசம் பொருள் பூசுதல் செய்ய நாம் இதை செய்யுமாறு யோசிக்க வேண்டும். இதன் மூலம் எங்களுக்கு என்ன பயன் இருக்க வேண்டும்? எங்கள் வழிமுறைகளை சரியாக வைத்திருக்கையில் பெரிய பயன் கிடைக்கிறது. உபவாசம் செய்வதற்கு எந்த மதத்தின் தேவையும் இல்லை. உபவாசம் எந்த மதத்திற்கு உட்பட்டவர்களால் இருந்தாலும் செய்யலாம். உபவாசத்தில் உடலில் உருவாகும் இரத்தத்தில் நீர் கிடைக்கிறது. உடல் இது போன்ற சக்தியை பெறுகிறது. எங்கள் உடல் எதையும் சமநிலைப்படுத்துவதற்கான வழியாக இருக்கிறது. நாம் செய்யும் செயலுக்கு எங்கள் உடல் பதிலளிக்கிறது. உண்மையாகவே கடவுள் எங்கள் உடலில் இருக்கிறார், ஆனால் நாம் அதை அங்கு இங்கே பார்க்கிறோம். மான் பற்றி சொன்னால், மானின் நாபியில் கஸ்தூரி இருக்கிறது, அதில் மிகுந்த மனம் உள்ளது. ஆனால் அது இன்னும் இங்கு அங்கு தேடுவதில் நேரத்தை செலவழிக்கிறது. அதுபோலவே கடவுள் எங்கள் உள்ளே இருக்கிறார்கள், ஆனால் நாம் இங்கு அங்கு சுழலுகிறோம். அதனால் எங்களுக்கு எப்போது எந்த பிரச்சனை வந்தாலும் அதை இங்கு அங்கு தேடி கண்டுபிடிக்கின்றது நல்லது அல்ல. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் தீர்வு நமது உள்ளே தான் உள்ளது. நமது விவேகத்தால் தான் அதற்கான பதில்களை பெறலாம். எப்போதும் நான் இந்த விஷயத்தையே சொல்கிறேன். கடவுள் நம்மில் உள்ளவர். அவர் விவேகமாகவும் நமது உள்ளே இருக்கிறார். நம்மை ஞானம் அளிக்கவும் அனைவரையும் விழிப்பூட்டவும். நாங்கள் நல்ல கர்மம் செய்ய வேண்டும். நாங்கள் பிறந்தபோது கடவுள் நம்மில் இருக்கிறார். நீங்கள் கடவுளாக கெடும் விதமாக கர்மங்களை செய்யுங்கள். மகிழ்ச்சி கொண்டு ஏன் உயிர் வாழ வேண்டும்? நாங்கள் எதையும் கொண்டு வரவில்லை, நாங்கள் எதையும் எடுத்து செல்லவில்லை. நம்மில் உள்ள விவேகத்தின் கதை கேட்க வேண்டும். நீங்கள் எப்போது காட்டில் சென்றுள்ளீர்களா? அங்கு எவ்வளவு பசுமை உள்ளது! அங்கு மிருகங்கள் உள்ளன. அவர்களுக்கு ஒருபோதும் உபவாசம் செய்ய வேண்டியதில்லை. அவர்கள் பசிக்கும்போது சாப்பிடுகிறார்கள். உபவாசம் பூஜை போன்றவற்றின் தேவைகள் மனிதர்களுக்கே உள்ளன. மற்றும் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியது. இவற்றை நாம் நமது உள்ளே உள்ள சீதனத்தால் கட்டுப்படுத்தலாம். தங்களை காதலிக்க வேண்டும். மனம் என்ன சொன்னாலும் அதை ஏற்க வேண்டும். மற்றும் பயனற்ற எந்த பொருளையும் சாப்பிடக்கூடாது. எப்போது பார்ப்போம் என்றால், நாங்கள் நோய்வாய்ப்படுகிறோம், மருத்துவமனையில் செல்கிறோம், டாக்டருக்கு கண்டு கொடுக்கிறோம், அவர் மருந்து கொடுப்பார். அதை சாப்பிட்டால் நாங்கள் விரைவில் குணமடைய மாட்டோம். பிறகு அவர் வேறு ஒரு சிகிச்சை சொல்கிறார். அப்போது நாம் இதை கேட்டு கவலைப்படுகிறோம். அனைவருக்கும் தோன்றுகிறது, டாக்டர் என்ன சொல்வான், அதை நாம் செய்ய வேண்டும். ஆனால் இது உண்மையல்ல. விவேகத்தை கேட்டு சிந்தித்தால் நமக்கு அனைத்து தீர்வுகளும் கிடைக்கும். அனைத்து மதத்தினருக்கும் சொன்னால், வானம் அகாலமாகவே உள்ளது. வானத்தில் சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் அனைத்தும் உள்ளன. அதுவே அனைத்தும். வானமே நமது ஆன்மா. இதை நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதுவே நான் எப்போதும் சொல்வது.
நாங்கள் நமது கர்மங்களை மரணத்திற்கு பிறகு தம்முடன் எடுத்துச் செல்வதுதான். நல்லதைச் செய்வதனால் மரணத்திற்கு பிறகு நல்லதாகவே இருக்கும். கெட்டது என்றால் கெட்டதையே பெறுவோம். எப்போதும் நல்ல காதலுடன் வாழுங்கள் மற்றும் அனைவருக்கும் சந்தோஷமாக வாழ அனுமதியுங்கள்.